தெருநாய்களில் 2 வகை இருக்குது. ஒன்று ஆதரவுள்ள தெருநாய்கள், இன்னொன்று வந்து ஆதரவற்ற தெருநாய்கள். தெருநாய்கள் ஆதரவுள்ள தெருநாய்களுக்கு வந்து கடையில் சில பேர் வந்து பிஸ்கெட்டு பொருட்கள் எல்லாம் வாங்கி போடுவாங்க. வீட்டு வாசல்லையுமே சில பேர் அவங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. ஏன்னா வீட்டுக்குள்ளே விட மாட்டாங்க, தெருவுக்குள்ளே இருக்கும். இது வந்து ஆதரவுள்ள தெருநாய்கள். இந்த ஆதரவற்ற தெருநாய்கள் வந்து அதே பகுதியில் இங்கே மறைவான பகுதியில் மறைஞ்சு வாழ்வாங்க. எங்கேயாவது சாப்பாடு கிடைக்காதுன்னு தேடுவாங்க. கிடைச்சா சாப்பிடுவாங்க, கிடைச்சிட்டு மனுஷங்க வந்தாவே அடிப்பாங்கங்கிற சின்ன வயசுலேருந்தே பயந்து வாழ்ந்தவங்க அப்படியே மறைவாங்க. ஏதாவது தேடி பார்ப்பாங்க. கிடைச்சா உண்டு, இல்லைனா இல்லை. அவங்களுக்கு வந்து சாப்பாட்டுக்கு உத்தரவாதமே கிடையாது. அவங்க வந்து ஆதரவற்ற தெருநாய்கள். அந்த ஆதரவற்ற தெருநாய்களுக்கு தான் நான் முக்கியமாக இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறேன். இங்கே பாருங்களேன், இவங்க வந்து இவங்கள எல்லாருக்கும் போடுற தெருநாய்களுக்கு போடுற மாதிரி பேப்பர் வச்சு நிதானமாக கரண்டி எடுத்து என்னால் போட முடியாது. இவங்களுக்கு அப்படியே மொத்தமாக பக்கெட்டில் வச்சு அவங்களோட பசியோடு காத்திருப்பாங்க. அதாவது பசி ருசி அறியாது, பசி வந்தால் பறந்து போகும் அப்படிங்கிற மனநிலையோடு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நான் பக்கெட்டோடு சாப்பாடு கொட்டுவேன். அவங்க வேகமாக சாப்பிட்டு அடுத்த விஷயம் இந்த இடத்த விட்டு எங்கே மறைவாங்கன்னே தெரியாது, அந்த இடத்த விட்டு மறைஞ்சு போயிடுவாங்க. நீங்களும் உணவளிக்க விரும்புகிறவங்க தெருநாய்களே இந்த மாதிரி ஆதரவற்ற நாய்களுக்கு கொஞ்சம் பார்த்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம்.